ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சைலண்ட் கிளியர் யூடியூப் சேனல். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் செயின். அதோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். பிளாக் செயின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் செயின் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனில் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது இதெல்லாம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு கொண்டு வந்தாங்க. இதில் யூஸ் பண்ணுற கரன்சி என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் விர்ச்சுவல் இல்லைனா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் அதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது பாருங்கள், தெரியும். ஏ வந்து பிக்கு வந்து அந்த மணியை சென்ட் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியை சென்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த டிரான்சாக்ஷன் ரிப்ரசன்டேஸ் பிளாக், அந்த ஒரு பிளாக்கை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். த பிளாக் இஸ் ப்ராட்காஸ்ட் டு எவ்ரி நோட் இன் த நெட்வொர்க். அதாவது இது ஒரு குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த இது போகும். அதில் சஃபிஷியன்ட் மைனஸ் அப்ரூவ் த டிரான்சாக்ஷன், ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் அதுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மினிமமான ஒரு மெம்பர்ஸ் மட்டும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து த டிரான்சாக்ஷன் இஸ் ஆடட் டு பிளாக் செயினுக்குள்ளே போகும். அந்த பிளாக் செயின்லேருந்து பி ரிசீவ் பண்ணிடுவார். என்ன பண்ணால் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கோடு இருக்கும். அது அந்த கோடை போட்டு, அதாவது கோட் மீன்ஸ் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டு போட்டு அவங்க அந்த மணி ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். இதுதான் பிளாக் செயினோட கான்செப்ட். ஓகே, இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போனால் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மோஸ்ட்லி யூஸ்டு கரன்சிஸ் இன் வித் ஹேஷிங் அல்காரிதம். ஓகே, மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கரன்சி, அதாவது இதில் யூஸ் பண்ணுற கரன்சி எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பிட்காயின், ஈதரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிட்காயினை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பிட்காயினும் செகண்ட் ஜென்ரேஷனில் ஈதரியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகே, இதோட செக்யூரிட்டி அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் செயின். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the transaction is added to பிளாக் செயின். மொத்த செக்யூரிட்டி அந்த பிளாக் செயினில் தான் இருக்குது. ஓகே, அந்த செக்யூரிட்டிக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிட்காயினில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேஷிங் அல்காரிதம் நேம் என்ன அப்படின்னா SHA-256 அப்படின்னு சொல்கிறாங்க. ஈதரியமில் யூஸ் பண்ணுற ஹேஷிங் அல்காரிதம் என்ன அப்படின்னா அதாவது ET ஹேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேர் மைட் பிளாக் செயின் யூஸ்டு கிரிப்டோ கரன்சி, எங்கே அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இனிஷியலைசேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் த டிரான்சாக்ஷன், அதாவது அந்த மணியை சென்ட் பண்ணோன்னையும் அந்த பிளாக்ஸ் இந்த குரூப்புக்கு போகுது இல்லைங்களா, அது எப்படின்னு சொல்லி தந்துறாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்கணும். அதில் வந்து ப்ரைவேட் பப்ளிகேஷன் சொல்லி 2 இருக்குது, அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி வேலிடேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் நெட்வொர்க்ஸில் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்ட் பண்ண முடியும்னு சொல்லலைங்க. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்டன் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அது அந்த மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணால் தான் சென்ட் ஆகும். சர்டன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் செயினிங் பிளாக்ஸ், அதுதான் அந்த பிளாக் செயினிங் அந்த ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் செக்யூரிட்டிக்காக, அதான் செயினிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்? ஃபஸ்ட்டு லெட்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லிட்டு. சென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் இருக்குது, கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி, கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேங்க் வந்து ஒரு மையமாக வச்சு தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். என்ன அப்படின்னா இப்போ எந்த நோடு, இப்போ நோடு வந்து நோடு ஏலேருந்து நோடு டிக்கு சென்ட் பண்ண அப்படின்னா அந்த எங் ஃபார்மெட்டில் இருக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அக்செப்ட் பண்ண, அதாவது என்ன அப்படின்னா பர்மிஷன் கொடுத்தாங்க, அதாவது தன்னோட இதை கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபுல் செக்யூரிட்டி பேஸ்டு. இதான் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. இது பர்டிகுலர் குறிப்பிட்ட நோடுக்குள்ளே மட்டும். ஓகே, இதுலேயும் பாருங்க. ஓகே, இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்லேயும் இன்னும் 2 டைப்ஸாக இருக்குது. அதுன்னு இன்னும் பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சொன்னேன் இல்லைங்க கரன்சி, கிரிப்டோ கரன்சியோட ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறக்கும் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் யூஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பிட்காயின் வரும்னு சொல்லியிருந்தாங்களா, அது பாருங்கள். ஓகே, ரெண்டாவது ரிப்பிள், மூணாவது டேஷ். ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணால் ப்ரோக்ராமபிள் வயா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ப்ரோக்ராமபிள் மூலிமா சென்ட் பண்ணாங்க. இது மூலிமா அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா சென்ட் பண்ணாங்க. அதில் வந்ததான் ஈதரியம், சொன்னேன் இல்லைங்க டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்டர்பிரைசஸ் பிளாக் செயின்ஸ். எக்ஸாம்பிள் ஹைப்பர் லெட்ஜர், அதிகமாக இருக்கிற ஒரு பிளாக்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட்ரிகாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஈதரியம் கோஆரம்னு சொல்லிட்டு ஒரு டைப்பு.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா ஹைலி ஸ்கேலபிள் வித் ஹை கன்கரன்சி, அது ஆர்ச்சைன், அதிகமாக அளக்கக்கூடிய ரொம்ப இப்போது கிரிப்டோ என்ன பண்ணால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெம்பர் இருப்பாங்கன்னா அதை விட ஸ்கேலபிள், அதை விட அதிகமாக ஹை கன்கரன்சியில் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னாங்க பப்ளிக் விசஸ் ப்ரைவேட் பிளாக் செயின்ஸ்னு சொல்லிட்டு. பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட்னா சிம்பிளாக பார்க்கலாம். பப்ளிக்னா எனிஒன் கேன் பார்ட்டிசிபேட், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரைவேட் பிளாக் செயின் அப்படின்னா ஆர் நோன் அண்ட் ட்ரஸ்டட், நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் தான் அதில் ப்ரைவேட் பிளாக் செயின்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஓகே, இன்னும் நம்ம பிளாக் செயினில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். என்ன அப்படின்னா லெஜர் இருக்குது, நான் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர்லாம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர், மல்டி கேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக நோட் ஏ, நோட் பி, நோட் சி, நோட் டி, நோட் இ, இது வந்து ஒரே சர்வரில் இருக்கிற ஒன்று. ஓகே, மல்டி என்ன அப்படின்னா நோட் ஏ, நோட் பி வந்து ஒரு சர்வர், நோட் இ ஒரு சர்வர், நோட் டி, நோட் சி ஒரு சர்வர். இது மாதிரியும் தனித்தனியாக இருக்கிற ஒரு சர்வர் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மல்டி டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பார்த்துக்கிட்டே போகலாம். என்ன அப்படின்னா இந்த ஈதரியம் இருக்கும், அது எப்படி க்ரியேட் ஆகுது, பிட்காயின் எப்படி வருது, இதேமாதிரி நிறைய கான்செப்டில் டீப்பாக போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ். ஓகேயா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சேனலில் HTML டியூட்டோரியல், இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வீடியோ, சி கிராஃபிக்ஸ் டியூட்டோரியல், இது மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே